புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை ஏற்று கிராமங்கள் தோறும் ஜேபி இரவு பாடசாலைகளை உருவாக்கி விளிம்புநிலை மாணவர்களை தொடர் கல்வியாளர்களாக உருவாக்கி வரும் முயற்சியை நம் கிராமங்கள் தோறும் அந்த வகையிலே மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவதிலே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் ஒவ்வொருவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி நாம் கிராமமாக சென்று விளிம்பு நிலை மாணவர்களை, பள்ளி இடைநிறுத்தம் இல்லாத மாணவர்களை உருவாக்கி அவர்கள் கேட்டுக்கொள்கின்ற கல்வி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். நம்முடைய இலக்கியெல்லாம் எத்தகைய காரணத்தை கொண்டும் கல்வியை இடைநிறுத்தம் செய்யக்கூடாது, தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும். அப்படி கல்வி கற்றால் ஒழிய இந்த விளிம்பு நிலை சமூகம் அதிகாரத்தை நோக்கி நகரும். அப்படி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமேயானால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நல்லா படித்து நல்ல கல்லூரிக்கு போய் நல்லா படித்து எல்லாருமே அரசு அதிகாரிகளாக தங்களை உயர்த்திக்கணும். அப்படின்னா என்னது, எல்லாமே அதிகாரத்தை நோக்கியது தான் நம்மளுடைய பயணம். அதிகாரம்னா என்னது, ஒரு விஓ ஆகிறது கூட அதிகாரம் தான், ஒரு தாசில்தார் ஆகிறது கூட அதிகாரம் தான், ஒரு டீச்சர் ஆகிறது கூட அதிகாரம் தான், ஒரு கலெக்டர் ஆகிறது கூட அதிகாரம் தான். மற்றவங்கள வாங்க சார்னு சொல்லுவாங்க, வாங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிறந்த இந்த சமூகத்தில் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் வாங்க சார்னு சொல்ல மாட்டோம், வாங்க மேடம்னு சொல்ல மாட்டோம். அதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா, த்ரூ த வே ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் மூலமாக தான் அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு டீச்சராகவோ, ஒரு விஓவாவோ, ஒரு தாசில்தாராகவோ அல்லது ஏதோ ஒரு அரசு பதவியில் உயர்விய பதவியில் நம்ம போய் உட்காரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க ஒன்றை வாங்க சார்னு சொல்லுவான், வாங்க மேடம்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ தான் சொல்லுவாங்க. மற்றபடி காசு பணம் வச்சுருந்தா சொல்லுவாங்களா? இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மேடம் வந்துட்டாங்களா, சார் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ அப்படின்னா, கல்வியின் மூலமாக நம்ம அந்த இடத்துல அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்ம அப்பாவை வாடான்னு சொன்னவன், நம்ம அம்மாவை போமா பேரை சொல்லி கூப்பிட்டவங்க நம்மளை அம்மா சீக்கிரம் சார்னு மேடம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல வைக்கணும்னா நமக்கு என்ன தேவை? படிப்பு தேவை. அப்போ யாரை போல படிக்கணும்? அம்பேத்கரை போல படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்லா படித்து பெரியாளாகி நல்ல வேலைக்கு போகணும். அதன் மூலியமாக தான் நம்மளை இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் கோட்டு போட்டு நடத்துறாரு? ஏன் கோட்டு போட்டிருக்காரு? நம்ம எல்லாம் நல்ல மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம என்னது, அவரை நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற வறுமையை நம்ம உடையில் காட்டக்கூடாது, சரியா? அதுக்காக தான் அவர் கோட் போட்டிருக்காரு, சரியா? ஸோ அவரை போல் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை மட்டுமே நீங்கள் மனசில் வச்சு நல்லா படிக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தொடர்ந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறதுலாம் என்னது? நல்லா படிக்கணும், சரிங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ.